எவ்வள? ஆமா ஆமா, தீப்தி ரெடி ஆயிட்டு இருக்கா. ஆமா, அவளுக்கு முத நாள் காலேஜ். கடவுள் புண்ணியத்துல ஒரு நல்ல காலேஜ்ல கூட சேர்த்தாச்சு. இல்ல இல்ல, நான் கொண்டு விடல, அவளா போய்ப்பா. என் தங்கச்சி மாவளும் அங்கதான் படிக்கா, கமலி. அவ கூட சேர்ந்து போவா. ஆ சரி பிள்ள, உனக்கும் நிறைய வேலை இருக்கும்ல, நீ அத பாரு. என்ன என்ன? சரி பிள்ள, வைக்கிறேன். என்னாச்சு, என்ன வேணும்? இல்ல, டைம் ஆயிடுச்சு பத்தியா, என்ன காப்பி வரலையான்னு பார்த்தேன். ஓ, அதுக்குதான் ஆளு இங்கிட்ட அங்கிட்டே நடந்துட்டு இருந்தோ. இருங்க ஒரு நிமிஷம், தீப்தியை கிளப்பி விட்டுட்டு வரேன். அவளை அனுப்பி விட்டுட்டு போட்டு தரேன். சரிம்மா சரி, நீ பொறுமையா போட்டுதா. பிரவீன், என்னப்போ? இந்த நியூஸ் பேப்பர் மட்டும் எடுத்தா மக்களே. நான் வந்துட்டேன் போ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க ரொம்ப அழகா தெரியுறேன். முதல் நாள் காலேஜுக்கு போறேன். காலேஜ்ல நம்ம திறமையெல்லாம் காட்டி நல்லா படிச்சு முடிச்சு வெளியில வரணும். இதுவரை ஸ்கூல்ல ஒண்ணும் காட்டினது இல்ல. காலேஜ்லயாச்சும் எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். காலேஜ்ல போனவனே இங்கிலீஷ்ல பேச சொல்லுவாவே. ஆனா என்ன பண்றது, நம்மளுக்கு தான் சுத்தி போட்டாலும் இங்கிலீஷ் வராதே. அத மட்டும் எப்படியாச்சும் சமாளிச்சிரணும். தீப்தி மக்களே, ஏன் மக்களே முத நாளே ஒரு மாதிரி மூஞ்சி வச்சிருக்கா? அங்க இங்கிலீஷ்ல பேச வைப்போம்மா. அதுக்கு என்ன பேசு? எங்கம்மா பேச தெரிஞ்சாதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒன்ன மாதிரி தான் எல்லா பிள்ளைகளும் இருக்கும். முத நாள் இப்படிதான் வரும். நீ எதை பத்தி யோசிக்காம போ. கமலி தான் உன் கூட வரல, அப்புறம் என்ன? ஆமாமா, அந்த ஒரு தைரியத்துல நானும் இருக்கேன். ஏன்னா நான் முட்டாள்னா அவ சருகு முட்டாள். ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல. அதனால எனக்கு இப்ப தைரியம் வந்துட்டுமோ. நேராயிட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கடவுளே, இந்த ரெண்டு சேர்ந்துட்டு காலேஜ் எப்படி மாத்த போதோன்னு தெரியலையே. எம்மா நேராயிட்டு, நான் கிளம்புறேன். எப்ப நான் போயிட்டு வரேன். எவ்வளவு இந்த பேக் மறந்து வச்சிட்டு போறா? ஐயோ, பேக் இல்லாம காலேஜ் போனா எப்படி? பேக் மறந்து வச்சிட்டு போறது உனக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. நீ மூடிட்டு சீக்கிரம் ஸ்கூலுக்கு போடா. பண்றடப்ப படிச்சு பாஸ் பண்ண பாரு. அதெல்லாம் நாங்க அசால்ட்டா பண்ணுவோம். சரி மோன, கிளம்புறேன். அப்பா கிட்ட சொல்லிருங்க, நான் சொன்னது கேட்ட மாதிரி இல்ல. சரி மக்களே, டாடா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பிரவீன், அடுத்து நீ கிளம்பு. இதோ முடிச்சிட்டேம்மா. சுமதி, என்னங்க? கொஞ்சம் காப்பி போட்டுதாயா. இருங்க போட்டு தரேன். ஆமா, தீப்தி எங்க போறா? எங்கே போறேன்னா? எங்கே போறேன்னாளா? அவ காலேஜுக்கு போறா. ஐ, காலேஜா? இன்னைக்கு முதல் நாள்ல? ஆமா, உங்களுக்கு சும்மா இந்த நியூஸ் பேப்பர்ல அரசியல்வாதி என்ன பண்ணா, ஊருக்காரர் என்ன பண்ணா பாக்குறதுலதான் நேரம் போகுது. வீட்ல என்ன நடக்குன்னு கொஞ்சம் கவனிக்கணும்ல. டிவி இல்லன்னா நியூஸ் பேப்பர், நியூஸ் பேப்பர் இல்லன்னா மொபைல். இந்த மூணையும் மாறி மாறி பாத்துட்டு இருந்தா இப்படிதான். இதுல 38 காப்பி வேற. இப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன்னு இப்படி பேசிட்டு போறா? காலையிலே ஒரு காப்பி கேட்டது தப்பா? என்னவோ தெரியல. காலேஜ் ஆரம்பிச்ச முத நாள் 9 மணிக்கு ஏதோ மீட்டிங். நாங்க மணி இப்ப 11. சரி போவோம். சொல்லுங்க செக்யூரிட்டி, ஐடி கார்டுங்க. நாங்க காலேஜுக்கு புதுசு. வரட்டா? உன் பேக் எங்க? இன்னைக்கு முத நாள். வரட்டா? ஏன் முடி வெட்டல? அதான் சொன்னேன் புதுசுன்னு. வரட்டா? ஏன் ஃபுல் ஹேண்ட் போடல? சரி, நான் வீட்டுக்கே போறேன். இரு, எங்க போற? என்ன போலாமா? போ. செக்யூரிட்டியா இருந்து பெரிய கமிஷனர் மாதிரி கேள்வி கேட்க வேண்டியது. வாழ உள்ள போவோம். இந்த ஆளை அப்புறமா கவனிச்சுக்கலாம். ஐயோ, இந்த கமலி வேற எங்க போய் தொலைஞ்சாலோ? இங்க எல்லாரும் கூட்டமா இருக்காங்க, நான் மட்டும் தனியா நிக்கிறேன். என்னடா அவர் மட்டும் தனியா நிக்கிறாரு? அவரும் நம்மள மாதிரி புதுசுன்னு நினைக்கிறேன். பாக்க அப்படி தெரியலையே. வா பேசி பாப்போம். டேய் வேணாண்டா. சும்மா பேசி பாக்குறதுல என்னடா இருக்கு? எதுக்கு சும்மாடா? நீயே பின்னாடி வந்தா போதும், நான் பேசுறேன். ப்ரோ, வாங்க. ஹலோ, உன் பேரு? நானா? என் பேரு கௌரி. எந்த ஸ்கூல்ல படிச்ச? எங்க படிச்சேனா? என் ஸ்கூல் ஒண்ணு சொல்ற அளவுக்கு பெருசா இல்ல, இருந்தாலும் சொல்றேன். வெளிச்சம் ஹை செகண்டரி ஸ்கூல். 12th 2 வாட்டி ஃபெயிலு, 3வது அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆயிருக்கேன். அப்படியா? ஆமா, நீங்க? நான் 5 வருஷமா அரியர் வச்சு ஃபர்ஸ்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஓ, 5 வருஷமா ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறீங்களா? அப்ப நீங்க எனக்கு பெரியப்பான்னு சொல்லுங்க. சும்மா ப்ரோ. எனக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்பேன். அவ வரலனா சட்டுப்பட்டுன்னு உள்ள போயிடுவேன். ஸ்கூலும் என் கூட தான் படிச்சா. காலேஜ்லயாச்சும் அவ தொல்லை இல்லாம இருக்கலாம் பார்த்தேன். வீட்ல எங்க விடுறாவே? எனக்கு துணைக்கு அவளும், அவளுக்கு துணைக்கு நானுமா. ஆனா இன்னும் ஆள காணோம். இந்த காலேஜ்ல எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய லைப்ரரி இருக்கு, கேண்டீன் இருக்கு, படிப்பை பத்தி உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு பெரிய பார்க் இருக்கு. அப்புறம் முக்கியமா நல்ல சுத்தமான காத்து இருக்கு. காலேஜ்ல இவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம்? பாக்குற 4 பொண்ணுங்க கூட லட்சணமா இல்லையே. இல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்ட் பார்க்கணும்னா மறக்காம இந்த ட்வீன்ஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.